இப்படியே குழல் ஊதிட்டு இருந்தா எப்படி? இந்த குழப்பத்தையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறது. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. எனக்கு ஏன் விளக்குறேன்னு கேக்குறியா? ஒரு இறக்கம் தான். இது பணத்து முறையிலயோ சதத்து முறையிலயோ நடந்த தப்பு இல்ல, சம்திங் ராங். அது என்னன்னு பாரு. அப்புறம் நான் தூங்கிட்டாலும் நீ முழிச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை. நீ எங்காவது வெண்ண தட்ட போயிடாத. என்னப்பா? ஆமா. கோமதி. கோமதி, காஃபி கொண்டாயே. எங்க வந்து காஃபி கேக்குறீங்க? உள்ள சரோஜா இருப்பா, போய் கேளுங்க. கண்ணன் தானே, அவனுக்கு பிடிச்ச விஷயமாச்சே. இதப்பா, உன் கையால காஃபி சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நமக்கு விடுதலை கிடைச்சு போச்சு. விடுதலையா? என்ன சொல்றீங்க? சிங்கப்பூர்காரர் ஊருக்கு போயிட்டார். அப்படியா? அப்பப்பா, 15 நாள் பட்ட பாடு. ஆமா, அந்த சேரிப்பா எங்க? டேய் ராஜாங்கம், என்ன தர கூப்பிட்டியா? இல்ல இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட மாட்டியே, என்ன? நான் உனக்கு வாத்தியாரா? நீ எனக்கு சிஷ்ய இல்ல? ராஸ்கல், கொஞ்ச நாள் இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டேன். முதல்ல வெளியே போற. என்ன வாத்தியார, பேச்சுவார்த்தை மாறுது. தண்ணி கிண்ணி போட்டியா? சிங்கப்பூர்காரர் போயாச்சு, போடா வெளியே. அதுவா கதை? உன் பங்களா புத்திய காமிச்சிட்ட பத்தியா? காரி ஆகுற வரைக்கும் காலை பிடிச்ச முடிஞ்சோன்னே எட்டி உதைக்கிறிய. சொல்றதா சொல்ற, கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போடா வாடாங்கிற. உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு நான் கேட்கிறேன்? நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா உன் மானம் மரியாதை அந்தஸ்தெல்லாம் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். நீ ஒண்ணு சும்மா சொல்லடா நாய். கத்தையா பணம் வாங்கியிருக்க. கத்தையா பணம்? அதனால நான் செஞ்ச உதவியெல்லாம் சொத்தையா போச்சுல. ஜெகநாதா, உன் வேலை முடிஞ்சு போச்சு, என்ன வெளியே போய் சொல்ற. என் வேலை இனிமேல் தான் ஆரம்பம். அது முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அதுக்கிடையில என்ன வெளியே தள்ளுறதுக்காக போலீஸ் கிலீஸ்னு போனீங்க, உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திருவேன். ஜெகநாதா, உன் இரும்பு பெட்டியில பணம் இருக்கு, எங்க இதயத்துல இறக்க இருக்கு. எது ஜெயிக்குன்னு பாப்போம். தாத்தா, ராஜாங்க, எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? லட்சுமி, லட்சுமி, அண்ணனை பாக்கணும் சொல்லியே வந்திருக்கான், வந்து பாருமா. எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? என்னம்மா? லட்சுமி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். லட்சுமி, நீ ஏமா அழுகுற? அழக்கூடாது, அழாதன்றல. நீ எங்கேயாவது போ, ஒரு கடுதாசி போடக்கூடாதா? தப்புதான். அவனுக்கு என்னம்மா, சோறு கண்டாட சொர்க்கம். என்னமோ நாம தான் கிடந்து அடிச்சுக்கிட்டு சாகுறோம். தாத்தா, இப்படி எல்லாம் பேசணும், அப்புறம் நான் அழுதுருவேன். அழுன நல்ல அழு. தன்னால நாங்க அழுதோம், கொஞ்ச நேரம் நீயும் தான் அழ. ஒண்ணு இல்ல தாத்தா, வக்கீல் சார் பேச்சை கேட்டு ஒரு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன். அதைத்தானே வாங்குவேன், ஏன்னா காசு இல்லாம கிடைக்குது பாரு. லட்சுமி, தண்ணி விடுமா. கஞ்சி இருக்கே, கருவாடு சுட்டு வச்சிருக்கேன். முதல்ல தண்ணி விடுமா, அப்புறம் சாப்பிடுறேன். ஏண்டா, அந்த பிள்ளைய காலாகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுமே, அது காசு பண்ண வேணாமாடா? அதுக்குத்தானே போயிருந்தேன், பணமும் கிடைச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத தாத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவான். ஆமா. இந்த சரோஜா, நீ ஏன் இன்னும் முழிச்சுட்டு இருக்க? அந்த மாம்பட்டியான என்ன காணமே? வந்தானா சோத்தை போட்டுட்டு போய் படுக்கலாம். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீ போய் படு. அவன் எங்க போனா? எங்கேயோ வெளியில போறேன்ட்டு போனான். வெளியே போறானா? அது ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? அவனை வெளியேற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. டேய் சேகர், என்னப்பா? அவன் வெளியே போயிட்டானா கதவெல்லாம் தாப்பா போடு. சரி, தனியை ஒழியட்டும். டேய் ஜன்னல் கூட சாத்துறா. அப்பாடா, பீட ஒழிஞ்சுது. நாளை காலையில முதல் வேலையா ஐயரை வர சொல்லணும். எதுக்கு வாதார? யாருக்காவது தேவசமா? கதவை பூட்டிட்டா
உள்ள வர முடியாதா? ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? எவ்வளவு பணம் வேணாலும் கேளுடா. தாயண்டா, இந்த இடத்தை விட்டு போயிடுறா. கொஞ்சம் பொறுவாதேற. என் வேலை முடிஞ்ச உடனே நீ இருக்க சொன்னால் நான் இருக்க மாட்டேன். டேய், முடிவா கேக்குற? இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? முடிவா சொல்றேன், நான் போக மாட்டேன். இவன் இப்படி எல்லாம் சொன்னா வெளியே போக மாட்டான்ப்பா. டேய் சேகர், நீங்க சும்மா இருங்கப்பா. டேய் ராஜாங்கம், மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு. இல்ல உன்னை சுட்டு தோட்டத்துல புதைச்சிருவேன். மச்சான், பணக்கார செடிகளுக்கு உரமே ஏழைங்களோட உயிர் தான் எனக்கு தெரியும் மச்சான். டேய், உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். இங்கிருந்து வெளியே போயிடு. இல்ல இதுல இருக்கிற 6 தோட்டம் உனக்கு தான். சேகர். ஆஹா. ஆ. இதான் துப்பாக்கியா? சினிமால பார்த்தது. மச்சான், ஓ வாய்க்கு சக்கரை போடணும் மச்சான். இப்பதான் 6 தோட்டம் எனக்குன்னு சொன்னா துப்பாக்கியோட வந்துருச்சு. எத்தனை தோட்டம் சொன்ன? 6. 1 2 3. மீதி 3 என்ன பண்றது? பரவாயில்ல, வெளியில பாத்துக்கிறேன். ராஜாங்கம், என்னது இது? எப்படி? ஐயோ, லெஜா குண்டா? பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும், போறப்ப கொடுத்துட்டு போறேன். கோமதி, நான் வெளியே போயிட்டு வரேன். அவன்கிட்ட அனாவசியம் பேச்சு கொடுக்காத. சீக்கிரம் வந்துருங்க. சரி. அத்தை, என்னது? ஏன் கோவிக்கிறீங்க? ஒரு பிரியத்துல தானே கூப்பிட்டேன். பிரியுமா? இத பாரு, உன்கிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்களை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுல அந்த ஆசை வந்தாச்சு. ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொழுக்கட்டை சுட்டு தரீங்களா? நல்ல பிள்ளை போ. கொஞ்ச நேரத்துல நல்லா பயமுறுத்திட்டேன். உனக்கு கொழுக்கட்டை தானே வேணும்? 2 நாள் டைம் கொடு, நானே சுட்டு தரேன். ஆனா ஒண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி மீசைய முறுக்காத. என்ன அத்தைன்னு கூப்பிடாத. சரிம்மா. ஆமா, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கே, உனக்கே இந்த முரட்டு குணம். முரட்டுத்தனம் இல்லைன்னா முதலுக்கே மோசம் போயிடுமா? மனுஷன் ஆட்டுக்கறி சாப்பிடுறான், மாட்டுக்கறியை சாப்பிடுறான், கோழிக்கறி குருவிக்கறி எல்லாம் திங்கிறான். எவனா சிங்கக்கறி திங்கன்னு ஆசைப்படுறானா? புலிக்கறி கேட்கிறானா? ஏன் அதுங்க மேல இறக்கப்பட்டா? நாம அதை சாப்பிட நினைச்சா அது நம்மள சாப்பிட்டுமோன்ற பயம்தான். வர்றமா கோபதிமா, நான் போனதுக்கு அப்புறம் இத உங்க வீட்டுக்காரர் என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அது நிக்கிறானே, அவன் தான். அடிக்கிற அடியில் அவன் இன்னைக்கே வீட்டு விட்டு போகணும். புரியுதா? அதை பத்தி கவலைப்படாத வாத்தியார, நாங்க இருக்கோம். முடிச்சிடறோம்.
ராஸ்கல். அம்மா அடிக்கிறாமா அம்மா அம்மா அடிக்கிறாமா அவனை அடிக்கிறது அம்மா 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 அடிக்கிறாமா அம்மா அம்மா ஓடியாமா அம்மா அடிக்கிறாமா நியாயம் அநியாயம் தெரியாம அடிச்சிட்டீங்கம்மா. டேய், அவனை என்னடா செஞ்ச? நீயாவது சொல்லி தொலைய. இருக்குதே உங்க புள்ள ஆளை வச்சு அவன் அடிச்சது, அவன் திருப்பி அடிச்சான். ஐயோ ராஜாங்கம், வந்து தொலையா. மம்பட்டியான் திருப்பி வந்தாலும் வந்துருவான். ராஜாங்கம், என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்லம்மா. சேகருக்கு அம்மா இருக்காங்க, அதனால என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அம்மா இருந்திருந்தா இந்நேரம் அவன் மண்டை உடைஞ்சிருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஐயோ, இவ்வளவு ரத்தம் போயிடுச்சே. ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லம்மா. என்ன பிளட் பேங்க்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் சில்லறையாவது கிடைச்சிருக்குமா. அம்மா, என்ன வெளியேற்றன்றதுக்காக உங்க மக வாழ்க்கையை வீதி கொண்டாதுறாதீங்க. என்ன அடிக்கிறதுக்கு உங்க மகன் வெளியே இருந்த ஆள் கொண்டதானே, வந்தவன் கேட்டுக்க மாட்டானா? என்ன நடந்துச்சு, ஏன் அவனை அடிக்கிறீங்க? என்ன அப்படி நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணேன்? பரவாயில்ல விடுங்கம்மா. இந்தாங்க குங்குமம் பூவான், கர்ப்பமா இருக்கவங்களுக்கு கொடுத்தா குழந்தை அழகா பிறக்குமா. இதை உங்க பொண்ணுகிட்ட கொடுங்கம்மா.